நண்பர்களே, இன்னைக்கு என்ன நம்ம வீட்டில் சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தரமான சாப்பாடு நீங்கள் கண்டுபிடிக்கல, நானே சொல்லிடுறேன். ஒரு அருமையான ஒரு சாப்பாடு தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம். ஒயிட் ரைஸோட இந்த கருப்பு மொச்சப்பயிறு பழைய குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அப்படி எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். கெட்டப் மாற்றிட்டு நண்பர்களே, கோச்சுக்காய்ங்க. பூரா கருப்பு மொச்சை பழைய குழம்பு நண்பர்களே ஊற்றி புரட்டி அடித்தோம்னா அவக்காளி டேஸ்ட்டு. இந்த வீடியோ யாருக்குன்னா அமெரிக்கா, ஜப்பான், கல்கத்தா, நீக்ரோ, லண்டன், கனடா, சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இங்கே வாழ்கிற அத்தனை தமிழர்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம். ஏன்னா அவங்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட முடியாது. உங்களை ஞாபகப்படுத்துறது இதை நான் சாப்பிட்றேன். அதுக்காக நம்ம வீடியோவை லைக் பண்ண வேணாம், ஷேர் பண்ண வேணாம், கமெண்ட் பண்ண வேணாம். நம்ம வீடியோ பார்த்தா மட்டும் போதும். லைட்டாக பார்த்தா, ஃபுல்லாக கூட பார்க்கலாம், லைட்டாக பார்த்தா போதும். இது பார்த்தீங்கன்னா இது என்னமோ ஒரு ஜூஸ் அடிச்சு வச்சுருக்க முடியாது. என்ன ஜூஸ்? திராட்சை ஜூஸு. ஆனால் வந்துச்சான் பழம், அதை வாங்கி வச்சுருக்கா. இதை பார்த்தீங்கன்னா அருமையான பூசணிக்காய் நண்பர்கள, நல்ல பூசணி, சூப்பராக இருக்கு. நாட்டு பூசணி, அமேசான் தூள் தூள். இது என்னது? வாழைக்காயா? நண்பர்களே, நான் அதாவது வாய்க்கு வந்தெல்லாம் பேசக்கூடாது. இதனுடைய ருசி எப்படி பிணைஞ்சிக்கிட்டு பொழந்துக்கிட்டு அடித்தோம்னா ஒரு அமிர்தம் மாதிரி இருக்கும். அது இந்த மொச்சப்பயிறு கருப்பு மொச்சை பழைய குழம்பு இருக்கு பாருங்க, அடடடடடா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நேற்று நான் சாப்பிடல, வண்டிக்கு போயிட்டேன். எனக்காக என் முன்னாடி ஒரு கிண்ணம் எடுத்து வச்சுருந்தான். இந்த சுடுசோறு இந்த பழைய குழம்புக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போயே எனக்கு எச்சி ஊறுது நண்பர்கள. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பாத்திரம் உள்ளே போய் பார்ப்போம். சோறை அப்படி வச்சுக்கிட்டு இந்த பயிரை கொஞ்சம் அள்ளிக்கிட்டு அப்படி வச்சுட்டு அப்படி சாப்பிட்டோன்னா ஏவன். அதான் உப்பு காரம்னா நல்லா இணைஞ்சிருச்சு. ஏன்னா பழைய குழம்புல பூரா இணைஞ்சிரும். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் போட்டிருந்தான், எல்லாம் காலி பண்ணிட்டாங்க வீட்டில். எனக்கு பழைய குழம்பு வெறும் மொச்சப்பயிறு மட்டும் எடுத்து வச்சுருக்கான். மொச்சப்பயிர் சாப்பிட்டா என்னென்ன வரும்னு சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் வைவீங்க, எனக்கு தேவையில்லாதது. வந்தோமா வீடியோ போட்டோமா சாப்பிட்டோமா. பூசணிக்காய் பட்டாவது சூப்பராக இருக்கும். நண்பர்களே, கெட்டப்ப மாற்றிடுறியா. நேற்று ஒரு யூடியூப் சேனலுக்கு வீடியோ கேட்டாங்க, காமெடி வீடியோ. மீசை பண்ணினேன், மீசை எடுத்துகிட்டு வந்துருக்கனே, அதானே கண்டென்ட்டாங்க. ஓகே, நம்ம நடிப்புக்காக உயிரே கொடுப்பேன், மயிரை கொடுக்க மாட்டா என்ன? என்ன உயிர் போனால் வராது, மயிர் போனால் வந்துடும். இதுதான் சிம்பாலிக்கு. என் பொண்டாடி நேற்றுலேருந்து ஒரே சிரிப்பு நண்பர்கள, சரியான தெரிஞ்சுக்கிட்டே இருக்கா. என்னான்னு தெரியல, ஏன்னு கேட்டேன். என் மகட்ட சொல்லியிருக்கா, உங்கள் அப்பா செந்தில் மாதிரியே இருக்காருக்கா. இந்த பேர்னாலும் கிடைக்குது. செந்திலையா எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா? உணவு கேட்கவா? சாப்பிட்றியா? சூப்பராக இருக்கு. பிக் பாஸ் முத்துக்குமுறேன் மொச்சப்பயிர் சாப்பிடாது நீங்கள். அன்பலை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மொச்சப்பயிர் குழம்பும் இந்த கிராமங்களை வச்சு சாப்பிட்டா
ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்படி வச்சு இப்படி சாப்பிடணும்னு முத்துக்குமரன் சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்றாப்புல. சாப்பாடுறாமே இப்படி சாப்பிட்றாப்புல இருப்பேன் மதியம் சூப்பராக அப்படின்றாப்புல. அம்மா உனக்கு கொஞ்சம் வைக்கிறேன். சூப்பராக இருக்குது குழம்பு. மிஸ்டிங் இல்லை, குழம்பு இல்லை. உனக்கு கொஞ்சம் வைக்கிறேன் சாப்பிடு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் வெளியே கூட போய் சாப்பிடுவேன். ஏன்னா டியூட்டிக்கு லேட் ஆச்சு. சிரிக்காதீ. என்னடி கேசரி மாதிரி வச்சுருக்கா? பூசணிக்காய் கேசரி மாதிரி இருக்கா? அப்போ அலுவாலே வேண்டிக்கலாமா? தயவுசெய்து உனக்கெல்லாம் அந்த மொச்சப்பயிறு குழம்பு இதுதான் உனக்கு வைக்க தெரியும். டிரைவராக ட்ரை பண்ணாத. என்னை அசிங்கப்படுத்த. அன்றைக்கி சப்பாத்தி செஞ்சான் நண்பர்கள், நல்லாவே இல்லை. நான் உண்மையை சொல்லிட்டேன். விறகு கட்ட மாதிரி இருக்கு நண்பரா. பிடிச்சி சாப்பிடா. தயவுசெய்து சப்பாத்தி எப்படி ஊற வச்சு எப்படி பண்ணுங்க நல்லா இருக்கு. அம்மா என்ன பண்ணி சொல்லுங்க, நல்லா இருப்பீங்க. உனக்கு கொஞ்சம் வச்சுருக்கேன், சாப்பிடு. சூப்பராக இருக்குது. பழைய மொச்ச குழம்பு பயலுகடா. ஜூஸ் அப்படியா? சேஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இந்த கையை நக்கினாத்தே ஒரு டேஸ்ட்டே இருக்கு நம்மள. ஓகே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது மதுரை மிஸ்ஸமணி என்று பெருமையுடன் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இரும ஆரம்பிச்சிட்டா. இரும் என்ற. ஓகே நம்பளே, எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விட்டுங்க. என் மகன் மது இப்போ தான் ஸ்கூலில் போய் விட்டு வந்தேன். ஓகே நம்பளே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மதுரை மிஸ்ஸமணி மிக்க நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.